எதுக்காக கிட்ட வந்தாளோ எதை தேடி விட்டு போனாளோ விழுந்தாலும் நான் உடைஞ்சே போயிருந்தாலும் நினைவிருந்தாலே போதும் நிமிர்ந்திடுவேனே நானும் வழக்காதல் என்பது மாயவலை சிக்காமல் போனவன் யாரும் இல்லை சிறையாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை நடக்காதல் என்பது மாயவலை கண்ணீரும் கூட சொந்தமில்லை பதிலா வாழும் வாழ்க்கையே தேவையில்லை என்னை மாட்டும் காதலே என்னை மாட்டும் காதலே எதையும் மாட்டும் காதலே காதலே என்னை மாட்டும் காதலே உன்னை மாட்டும் காதலே எதையும் மாட்டும் காதலே காதலே என்னை மாட்டும் காதலே உன்னை மாட்டும் காதலே எதையும் மாட்டும் காதலே எனக்கு என்னாச்சு? நான் நினைக்கிறதுனால பிரக்யா இங்க உடனே வந்துருவாளா? பாஸ்கர், நீ போய் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் எடுத்துட்டு வரியாப்பா? கொஞ்சம் சீக்கிரம் வா. பசியில உயிர் போகுதே. என்ன சாப்பிடணும்னு தெரியல. எங்க போனா இவன் சொல்லி எவ்வளவு நேரமாச்சு? இப்படியா பறக்கா வெட்டியா இருப்ப? இது என்னோட பிளேட் ஆச்சே. உங்களோட பிளேட்டா? சாரி அத்தை, பசி வந்து எனக்கு கண்ணை கட்டிடுச்சா? எனக்கு பிளேட் மட்டும் தான் தெரிஞ்சது, நீங்க தெரியவே இல்ல. எடுத்ததை எடுத்துட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டுறேன். என்ன வாயை திறந்து பாத்துட்டு இருக்க? ஏண்டி என் கண்ணுக்கு தெரியறதா உன் கண்ணுக்கு தெரியுதா? உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பிரக்யா தெரியுறா. எனக்கும் அவதாண்டி தெரியறான்னு சொல்றேன். இந்த ஒரு விஷயத்திலயாவது நம்ம ஒத்து போயிருக்கோம். நம்ம 2 பேர் கண்ணுக்கும் பிரக்யா தான் தெரியுறா. என்னக்கா, நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது லாட்டரி விழுந்துருச்சா? இவ்ளோ ஹெவி இயரிங்ஸ்? இல்ல இல்ல, லாட்டரியில ஒண்ணு விழல. அவர் இப்பதான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஃபிட்ல இருந்து அவரு அன்பா எனக்காக வாங்கி கொடுத்திருக்காரு. அன்பா? ஹவ் நைஸ். அந்த அன்பை ஏன் அவர் அம்மா கிட்ட தெரியலக்கா? என்ன ஆண்டி, உங்களுக்கு தொண்டை அடைக்குதா? லைட் வெயிட் நெக்லஸ் போட்டிருக்கிறதுனாலயா இல்ல என்ன பார்த்ததுனாலயா? ஒரு நிமிஷம் ராபின், ஆண்டிக்கு போய் ஜூஸ் எடுத்துட்டு வா சீக்கிரம். இல்ல அதெல்லாம் வேண்டாம் பிரக்யா, நான் நல்லா தான் இருக்கேன். அது உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது ஆண்டி. வீட்ல எந்த வேலையும் செய்யறது இல்லையா? ரச்சனாவையும் வேலை வாங்குறீங்களா? நைஸ் இயரிங்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இவளுக்கு தான் லாட்டரி அடிச்சிருக்கு போல இருக்கு. அதான் தலைகால் புரியாம பேசிட்டு
வருவேன்னு எனக்கு தெரியும் பிரக்யா. I'm so happy to see you. இது நீதான்னு என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஒவ்வொரு நாளும் நீ வருவேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா நான் சொன்னதை யாருமே நம்பல தெரியுமா? ஆனா இன்னைக்கு நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. பிரக்யா இங்க வந்திருக்கான்னு சொன்னா இல்லையா? நீ என்னடனா என்ன பைத்தியம்னு சொன்ன. இப்ப பாத்தியா வந்துட்டா, நம்மள பைத்தியக்காரியாக்க போறா. ஹே, என்னை விட்டு எங்க போன? அட்லீஸ்ட் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சடனா காணாம போயிட்ட. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெட்டர் அனுப்புன. இதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா? இதான் நீ எல்லார் மேலேயும் காட்டுற அன்பா? என்னை பத்தி நினைச்சு பாத்தியா? என் நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சியா? சொல்லு. ஒருவேளை நான் இந்த மாதிரி பண்ணிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? நீ எப்படி ஃபீல் பண்ணிருப்ப? Tell me. என்ன அப்படி பாக்குற? பாட்டி, பாட்டி, பிரக்யா திரும்ப வந்துட்டா பாருங்க. அவ திரும்ப வருவான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல பாட்டி. இத்தனை நாள எங்க இருந்தா நீங்களே கேளுங்க. அவ சொல்ற வரைக்கும் விடாதீங்க. ஒருவேளை சொல்லலனா நீங்க என் காதை திருகி கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி இவளையும் கேளுங்க. போ. பிரக்யா, நீ வந்துட்டியா அம்மா? ரொம்ப சந்தோஷம். பிரக்யா, பிரக்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீ எவ்வளவு அழகா இருக்க. ரொம்ப ரொம்ப மாறிட்டமா. பிரக்யா, சொல்லுமா, இத்தனை நாளா எங்களை விட்டு எங்க போயிட்ட? நீ எங்கேன்னு தெரியாம நாங்க தவிச்சு போயிட்டோம். உன்னை நினைச்சு கவலைப்படாத நாளே இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் இவன் பைத்தியமே புடிச்ச மாதிரி ஆயிட்டான். சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, நிம்மதியே இல்ல. மனசொடிஞ்சு போயிட்டா. இனிமே இவன் வாழ்க்கையில எதுவுமே இல்லையோங்கிற நிலைமைக்கு போயிட்டா. இப்ப நீ வந்துட்ட. இன்னைக்குதான் அவன் முகத்துல நான் உண்மையான சந்தோஷத்தையே பாக்குறேன். அவன் மட்டும் இல்ல, நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிரக்யா, நீ வந்துட்டல, இனிமே எல்லாம் சரியாயிடும். எனக்கு புது தெம்பு வந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. இவங்கெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா திரும்பி பிரக்யாவை போக விட மாட்டாங்க போல இருக்கு. அப்புறம் ஏன் நிலைமை அதோ கதிதான். இதை இப்படியே விடக்கூடாது. இனிமே ஆலியாவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் மேல நிறைய கோவம் இருந்தது. ஆனா நீ வந்த சந்தோஷத்துல நான் உன்னை மன்னிச்சிட்டேன். பொழைச்சுப்போம். நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். ஹாய் பிரக்யா, எப்படி இருக்க? இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை இப்படி பார்த்ததுல எனக்கு ஒன்னு அடையாளமே தெரியல. எனக்கு என்னவோ இது ஒரு கனவு மாதிரி தெரிஞ்சது. இப்ப நீ இங்க வந்ததுலயும் எங்களை சந்திச்சதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாரும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். அதுலயும் நான் உன்னை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில எந்த நாள் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தானே. எனக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்க. அதுக்காக நான் வாழ்க்கை முழுக்க உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இங்க எல்லாமே நீ ஆசைப்பட்ட மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நலங்கு, நாளைக்கு ரிசப்ஷன், அதுக்கு மறுநாள் மேரேஜ். பிரக்யா, இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. சோ இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் நீதான் பிரக்யா. உன்னை நாங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்க போறோம்.